Holmes to give a 5 minutes presentation. 5 minutes, 5 minutes, 5 minutes. A big round of applause, please. குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். எனக்கு அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப சேலஞ்ச் என்னன்னா, நிச்சயமாக உங்கள் மூளை வந்து கொஞ்சம் சோறாகவே இருக்கும். நிறைய விஷயங்களை கேட்டு கடைசியாக வர பேட்ஸ்மேன் தான் இப்போ வந்து மேட்சை கொண்டு போகணும். ஓகே ஃபைன். என் பேர் ஹாசன். நான் ரியல் எஸ்டேட்டில் வந்து மோர் தென் 15 இயர்ஸாக இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஏன் இருக்கிறது மட்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு, டிபியில் ஸ்டூடெண்டாக ஒர்க் பண்ணார். 1984 மடிப்பாக்கம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் அவர் காமிச்சாங்க. அப்போ அது கிராமம். ஒரு கிரவுண்டு 5000 ரூபாய். எங்கள் அப்பாவை தவிர எல்லாரும் வாங்கினாங்க, ஆனால் எங்கள் அப்பா வாங்கலை. இன்னைக்கு வந்து 2000 பார்க்கும்போது ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு வந்து அது பேர் ராம் நகர், 2 கோடி ரூபாய் போகுது. அங்கே போகும்போது என் கண்ணில் தண்ணி வருது. ஃபர்ஸ்ட் என்னை பாதிச்ச விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியோட மகிமையை உணர்ந்தேன். சார் இன்னைக்கு நிறைய கேட்டகரி வந்திருக்கீங்க, ஆனால் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் இல்லையா? ஆனால் யார் சம்பாதிச்சாலுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட தான் வரணும். நான் தான் டாக்டர். லேண்டை யாரும் வேணும்னு சொல்லவே முடியாது. நிலம் இருந்தால் தான் அதில் வீடு, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், பெயிண்டிங் எல்லாமே. அப்போ நான் அடிப்படை. அதனால் நான் படித்த பிஏ, எம்ஏ, பிஎட், எம்எட், பிஹெச்டி எல்லாத்தையும் 5 டிகிரி ஓரமாக செல்ஃபில் கூட்டி வச்சுட்டு ஃபுல் டைமாக ரியல் எஸ்டேட்டில் இறங்கினேன். மிக முக்கியமான காரணம், இது பூமிக்கு ஒரு துண்டு. இதன் மகோன்னதத்தை உணர்ந்தேன். சேல்ஸ் பண்ணுறோம், கமிஷன் வாங்குகிறோம், அது இல்லை விஷயம். வாங்கினவங்க, விற்றவங்க, சைன் பண்ண அந்த எஸ்ஆர் யாருமே இல்லாமல் போனாலும் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் இருக்கும். ரொம்ப ஆழமாக பார்த்தேன். ரிஜிஸ்ட்ரேஷனில் கஸ்டமருடைய உணர்ச்சிகளை பார்த்தேன். ஏன் என்னோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு நான் ஒரு காரணமாக சொல்லுவேன். நம்ம சிஇஓ ஜெயக்குமார் சதன் மோட்ஸ் லேண்ட் வாங்கியிருந்தாரு. ஸோ ஃபைனலாக அவ்வளோ சில வேர்ட்ஸ் சொல்லுவார், என் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ என் ப்ராஜெக்டில் போகிறோம் சார். ஏன்னா யார் வந்து எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணணுன்றதை சொல்லணும் இல்லையா? இப்போ என் இருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா திருமலை நகர். எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? இது முக்கியமாக சொல்லணும் சார். இப்போ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ், பாண்டு, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதை பற்றி ஏகப்பட்ட ஆட்ஸ் வருது. ஆனால் இன்னைக்கு சென்னை எங்கே வளருது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை தெளிவாக சொன்ன ஒரு டிப்ளமோவும் கிடையாது, ஒரு டிகிரியும் கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு டிகிரி இருக்கணும்னு நான் ஆதங்கப்பட்டிருக்கேன் இதுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா எனக்கு மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபைன். ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான வார்த்தைகள் வந்து இப்போ வாய் வழியாக வரும்னு நினைக்குது, ஆனால் நேரங்கள் இல்லை. இன்னைக்கு வட சென்னை தான் வளருது சார். என் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா, நார்த் சென்னையில் பார்த்தீங்கன்னா திருமலை நகர் நான் போட்டிருக்கேன். சென்னை 67 ஜெகநாதபுரம். ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 2.25 ஏக்கரில் போட்டிருக்கோம். ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி, திருமலை நகர். ஸோ ரூட்டிங் நான் சொல்லிடுறேன் சார், நீங்களாம் ஸ்க்ரோல் பண்ணிக்க சார், பார்த்து என்னால் பேச முடியாது. ஃபைன். ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா கோயம்பேடு, கொளத்தூர், ரெட்டையேரி, புழல், ரெட்டில்ஸ் டோல்கேட்டு, காலனோடை, சென்னை 67 நார்த் சென்னை. அங்கே தான் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லாக மரங்கள் அடர்ந்து அது பார்த்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கான ஸ்ட்ரீட் லைட்ஸு, இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்படி தான் தாம்பரம் இருந்துச்சு, இப்படி தான் ஆவடி இருந்தது, இப்படி தான் மடிப்பாக்கம் இருந்தது. கத்தி படத்தில் விஜய் பார்க்குற மாதிரி பில்டிங்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியணும். தெரியணும்னா இதையும் நம்ம போட்டு விட்டுருவோம். எல்லார் வீட்லையும் சோகத்தான் இருக்கும், நான் ஆவடி விட்டேன், தாம்பரத்தை விட்டேன்ட்டு. ரிட்டில்ஸை விட்டுறக்கூடாது. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயங்கள் சார், ஸ்டே ஹியர். எண்ணூர் டு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ஒரு பைபாஸ் ஒன்று வந்தாச்சு. என் சைட்டை ஒட்டி 500 மீட்டரில் போகுது. ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொன்னால் வரும், வராமையும் போகும். வந்தாச்சு. ஸோ வி ஹாவ் அனதர் பைபாஸ் டு தாம்பரம். நெக்ஸ்ட்டு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஐடி பார்க். இன்னைக்கு ஓஎம்ஆரோட மிகப்பெரிய வளர்ச்சி காரணமே சோழிங்கநல்லூர். இன்னைக்கு 3 கோடி ரூபாய்க்கு ஏன் லேண்டு போகுது, அந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான். அந்த ஐடி கம்பெனி நார்த் சென்னைக்கு வந்தாச்சு. இந்த நியூஸ் யாருக்குமே தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கல. சம்பாதிக்கிறதுலையே ஓடுறோம். என்ன படிக்கலாம், என்ன சம்பாதிக்கலாம், அது எங்கே கொட்டலாம், யார் யோசிச்சோம், என்னைக்கு யோசிச்சோம்?
இப்போ யோசிங்க, நார்த்து சென்னை ஐடி கார்டராக மாறிடுச்சு, மகேந்திரா யூனிவர்சிட்டி இங்கே வந்தாச்சு. சரி, மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சைட்டை ஒட்டி 1 கிலோமீட்டரில் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கிறதா தான் எனக்கு வட சென்னை எங்கேயோ டெவலப் ஆகுது. ஜெகநாதபுரம் சென்னை 67 பின்கோடு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1700 ரூபாய் தான். ஒரு மலையோட விலை 13 லட்சம் ரூபாய் தான். 13 லட்சம் ரூபாயில் ஒரு அழகான வீடு கட்டுறதுக்கான மண் நம்ம வாங்கிடலாம். ஃபைன். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு ஏவி ஒன்று இருக்குது சார். ஏவி ப்ளே பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எது ஒன்று அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அங்கேயும் டிபெண்டாக விழுந்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம், ஓஎம்ஆர், ஈசிஆர், இப்படி போய் தாம்பரம் எங்கேயும் போயிடுச்சு. வளர்ச்சின்றது உடம்பு முழுக்க ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இருக்காது, பெரிய வீக்கம், வளர்ச்சி கிடையாது. நம்ம சென்னை தாம்பரம் பக்கம் வீங்கு இருக்கு, ஈசிஆர் பக்கம் வீங்கு இருக்கு, சம பரவல் இல்லை. நம்ம சென்னையில வீடு கட்ட லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? லோ பட்ஜெட்ல சிஎம்ஏ அப்போ ஹாட் யூஸே முடிக்கலாம். நம்ம கோயம்பேடுல இருந்து 40 மினிட்ஸ் டிரைவ்ல ஒரு அழகான கேட் கம்யூனிட்டி சென்னை 67 ஜெகநாதபுரத்துல நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். நேஷனல் ஹைவேல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் டிசிபி அப்ரூவல், ரேரா அப்ரூவல், பேங்க் லோன் 80% அவைலபிள். நம்ம சைட் இருக்கிற இடம் பாருங்க, எவ்வளவு ரிச் அண்ட் பாஷா இருக்கு. நம்ம அண்ணா நகர் மையல்ல வேலம்மாள் இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல்ஸ், சவுத் சென்னை கனெக்ட் பண்ற மீட்டர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க எண்ணூர் டு தாம்பரம் கனெக்ட் பண்ற பைபாஸ் அண்ட் மஹேந்திரா வேர்ல்ட் ஐடி சிட்டி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ். நம்ம இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தான் பார்த்தோம். அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாயிண்ட் நம்பர் 1, மாதாவரம் டு சோழவரம் சூப்பரா ஒரு எலிவேட்டட் ரோட் போட போறாங்க. நம்ம மாதாவரத்துல இருந்து எந்த டிராஃபிக்கும் இல்லாம நேரா சோழவரம் போய் இறங்கிடலாம். பாயிண்ட் நம்பர் 2, மாதாவரம் டு சோழவரம் மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. சோ நம்ம சோழவரத்துக்கு மெட்ரோ வந்தாச்சு. இந்த ஒர்க்கெல்லாம் ப்ராக்ரஸா போயிட்டு இருக்கு. இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம கேட்டட் கம்யூனிட்டி 1999 per square feet. வாட்டர் கனெக்ஷன், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ், இபி கனெக்ஷன், பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டு பியூட்டிஃபுல்லான கேட்டட் கம்யூனிட்டி. அப்புறம் என்னங்க, இவ்வளோ அற்புதமான இடத்தை விடலாமா? உடனே வாங்க, உங்களுக்கான வீடை உடனே கட்டுங்க. தேங்க்யூ சதனோஸ். சார், இறுதியாக சில வார்த்தைகள். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தாம்பரத்தையும் ஆவடியையும் வாங்குறதுக்கு நிறைய பேர் கோட்டை விட்டுருப்போம். ஓஎம்ஆரை மிஸ் பண்ணியிருப்போம். இப்படி ஓஎம்ஆர் தாம்பரத்தை மிஸ் பண்ணவங்க உலகத்தையே மிஸ் பண்ணிடல. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நார்த்து சென்னை. அதனால உங்க எல்லா டேபிள்லையுமே இந்த ப்ரோஷர்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் என் செல் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. சார், இறுதியாக மட்டும் ஒரு 2 வார்த்தை மட்டும் சிஇஓ அந்த இடத்த பற்றி சொல்லுவார் சார். ஏன்னா அங்கே தான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜெயக்குமார் சார், ப்ளீஸ் ஜஸ்ட் 2 words. சார், நாங்கள் வந்து இப்போ நீங்கள் காமிச்சதுல 51 to 55 பிளாக் பண்ணுறோம் சார். சரிங்களா? சந்தோஷமா சார், அந்த இடம் எப்படி இருக்கு சார்? 5 நிமிஷத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு சார், வாங்குற அப்படின்னா சும்மா வாங்கல, அவர் சொன்னதுக்காக வாங்கல. நானும் பிரவீன் சாரும் சேர்ந்து வாங்க போகிறோம். அங்கே 5 இதில் வந்து வீடு கட்ட போகிறோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு பாலா சார் இவங்கெல்லாம் லாஸ்ட் வீக் வந்தாங்க. இவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். சங்கர் சார், பாலா சார், இங்கே இருக்கிற நிறைய சார்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாமே மெம்பர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக அந்த வீடு கட்ட போகிறோம், வீடு கட்ட போகிறோம். சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். எனக்கு சேல்ஸை விட உங்கள் வார்த்தைகள் முக்கியம் சார். இடம் எப்படி சார் இருக்கு? இடம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் சார். நம்ம சென்னையில் நான் வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா, லைஃப் ஒரு 8:30 மணிக்கு வந்து நம்ம சென்னைக்கு பிஸியாக வருவோம்ல, அப்படியே சென்னையில் பிஸியாக வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எழுச்சி பார்த்தா 8 மணி நைட் ஆகிடும். அப்படி எங்கள் வீட்டு சைடு அப்படி போனீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்புலேஷன்லேருந்து வெளியே வந்து 30% தான் பாப்புலேஷன் சென்னையில் இருக்கிறதோட அந்த ஏரியாவில். ஜஸ்ட் 20 kilometers ஃப்ரம் ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட். போதும் சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Now it's time for referral and thank you notes. I request all the members to give your referral and